ஏ கையல் கண்மணி, இன்னைக்கு என்ன சிக்கன் எடுக்கவா மட்டன் எடுக்கவா இல்லை சாம்பார் சாதம் செஞ்சிடவா? என்னது சாம்பார் சாதமா? ஐயோ, தண்ணி ஊற்றி சாதத்தை போட்டாலும் போடு, இந்த சாம்பார் சாதத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்காத. வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் பருப்பாவே ஆயிட்டோம். சும்மா சொன்னேன். இன்னைக்கு சிக்கன் எடுத்துட்டு வரேன். அம்மா, இன்னைக்கு சிக்கனில் சிக்கன் தந்தூரி, சிக்கன் சமோசா, அதுக்கப்புறம் சிக்கனில் என்னென்ன வெரைட்டி செய்யணுமோ எல்லாமே செஞ்சு கொடுமா எனக்கு. சரி சரி, நான் மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் சமத்தா வீட்டில் இருங்க, ஓகேவா? சரி சரிம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பத்திரமா இருக்கோம். சரி, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்காதீங்க, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். அப்பாடா, அம்மா ஒரு வழியாக மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு என் டைம், நான் தான் டிவி பார்ப்பனே, ஓகேவா? சரி சரி, நீயே பார்த்துக்கோ. என்ன பப்ளு வந்திருக்கா? வா பப்ளு, உக்காரு. என்ன நீங்க 2 பேரும் விளையாடுறதுக்கு வரவே மாட்டீங்களா? எனக்கு தனியா விளையாடி போர் அடிச்சுது. நான் தான் உங்க வீட்டுக்கே வந்தேன். சரி, நம்ம ஏதாவது விளையாடலாமா? எங்க அம்மா இவ்வளவு நாள் வீட்டுல இருந்து, அதனால தான் என்னால வெளியில வந்து விளையாடவே முடியல. நீயே வந்துட்ட, சரி ஏதாவது ஒரு விளையாட்டு சொல்லு, நம்ம விளையாடலாம் ஜாலியா. அங்க பாரு கையல், நம்ம வீட்டுக்கு சோனு வரா பாரா. ஹாய் பப்ளு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது வீட்டுல? நீ இங்கதான் இருக்கியா? சரி வா, நம்ம 2 பேரும் போய் விளையாடலாம். ஹாய் சோனு, நாங்க இவ்வளோ நாள் வீட்டில் தான் இருந்தோம். இப்போதான் போர் அடிச்சுன்னு கையல் வீட்டுக்கே வந்தனே. சரி வா, நீ விளையாடலாமே, இங்கே விளையாடலாமே, கையல் கண்மணி கூடவே நம்ம ஜாலியாக விளையாடலாமே. இவங்க கூடயா? இவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸாவே ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி இவங்க கூட விளையாட முடியும் நானு? ஏய் கையல் கண்மணி, 2 பேரும் வந்து இந்த சோனு கூட விளையாடுங்க, ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம், ஓகேவா? சரி சரி பப்ளு, நான் உங்களுக்காக வந்து அந்த சோனு கூட விளையாடுறேன். ஆனா ஏதாவது ஏத்திக்கு பட்டிக்கு பண்ணா அதுக்கப்புறம் நான் அவன் கூட விளையாடவே மாட்டேன், ஓகே? சரி, எங்க அம்மா எனக்கு ஒரு gift ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அது பெயிண்டிங் பண்ற மாதிரி இருக்கு. நான் அதை எடுத்துட்டு வரேன். அதை ஜாலியா நம்ம பெயிண்ட் பண்ணி விளையாடலாம், ஓகே? இந்த திங்ஸ்லாம் வச்சு தான் நம்ம பெயிண்ட் ஒர்க்கே பண்ண போறோம். உள்ள இருக்கிற கார்ட்டூனுக்கு கண்டிப்பா பெயிண்ட் ஒர்க்கு நம்ம சூப்பரா கொடுக்கலாமா? ஏய் வாவ், சூப்பராக இருக்குது. இந்த திங்ஸ்லாம் வச்சு இந்த பெயிண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு செம்ம ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன ஒரே பச்சை கலரா கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது கலர்ஃபுல்லா இருக்காது போல, வெறும் பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர் தான் போல. சரி பிரிப்போம். அதே பெயிண்ட் ப்ரஷ் நம்ம ஜிகு ஜிகுன்னு கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே இன்னைக்கு. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஏய் வாவ், செம்மையா இருக்குல்ல. பாரா, ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்ட் டப்பா, அந்த 10 ரூபா டப்பால அது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பிக்சர் இருக்கு. பிக்சர் வந்து அட்டை மாதிரி இருக்கு. ஆனா முன்னாடியும் பிக்சர் இருக்கு, பின்னாடியும் பிக்சர் இருக்கு. சூப்பரா இருக்குது. இன்னொரு கார்டும் இருக்கு, அதுலயும் முன்னாடியும் இருக்கு, பின்னாடியும் இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பிக்சரா இருக்கு. சரி, பெயிண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலர், ரோஸ் கலர், வெள்ளை கலர் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னது? ஓ, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. ஸ்டிக்கர் போல இது. பாரு, ஸ்டிக்கர் தான். அந்த பொம்மைலாம் இருக்குல்ல, அது கலர்லாம் வந்து அது மாதிரி பார்த்து அடிக்கிறதுக்கு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டை ஃபிட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு அட்டையை எடுத்துப்போம். எதில் இது பெயிண்ட் அடிக்கலாம்? இந்த பிக்சர்லேயே இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சிடுவோம். சூப்பராக இருக்குது, கரெக்டாக ஃபிட்டாக இருக்குதுல்ல. இது நம்ம அப்புறமாட்டு பெயிண்ட் அடிச்சுப்போம். சரி, இது மட்டும் நம்ம பெயிண்ட் அடிச்சு பார்ப்போமா? சரி, எந்தெந்த பிக்சர் எதில் இருக்குன்னு தெரியலையே. வாவ், இந்த பிக்சர் எங்கே இருக்குது? அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கான்னு தெரியலையே. சரி பார்ப்போம். இந்த பிக்சர் இதோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிக்சர் இதோ இருக்குது, கண்டுபிடிச்சிட்டனே. அதுக்கப்புறம் இந்த பிக்சர் இல்லையே. சரி, நாமளாம் அடிப்போம் கலரு. நாம் அடிக்கிறது தான் கலரே. ஓகே, செம்மையாக இருக்குது. இது இன்னைக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணிட வேண்டாம். சரி, ஃபஸ்ட்டு கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து எல்லோ கலர். அங்கே பாருங்களா, லாலிபப் அழகாக இருக்குல்ல. அந்த லாலிபப்புக்கு எல்லோ கலர் அடிப்போமா? ஏய் சோனு, கலர்ஃபுல்லா அடி. எல்லாம் எல்லோ கலர் அது மாதிரி அடிக்காத. ஏய், எனக்கு தெரியும் எல்லோ கலர் எதில் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். லாலிபப்ல எல்லோ கலர் அடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ல அடிக்கணும். ஏன்னா அந்த பேப்பர்ல வந்து அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் வந்து லாலிபப்பு, ஸ்டாரு. அதுக்கப்புறம் வந்து எதில் அடிக்கணும்? அதுக்கப்புறம் வந்து அந்த பொம்மை இருக்குல்ல, அது தலையில வந்து ஏதோ பூ மாதிரி இருக்கு பாரு, அது ஃபுல்லா வந்து நம்ம வந்து அந்த எல்லோ கலர் அடிக்கணும். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி சரி, எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடு, நாங்களும் அடிக்க போறோம் கலரு, ஓகேவா? நீ மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்காத. ஆளுக்கு ஒரு கலர். ம். ஓகே ஓகே பப்ளு, நான் எல்லோ கலர் மட்டும் அடிக்கிறேன். நீங்க மீதி எல்லாம் ஆளுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணி அடிங்க. கிரீன் ஊத்துறவங்க, அதுக்கப்புறம் ரெட் ஊத்துறவங்க, அதுக்கப்புறம் பிளாக் ஊத்துறவங்க, அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் ஊத்துறவங்கன்ட்டு அப்படியே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு நம்ம கலர் அடிக்கலாம். அப்பதான் ஜாலியா இருக்கும். கையில் அடுத்தது நீ வா, அந்த கார்ட்டூன் கிட்ட கிரீன் கலர் அடிச்சு விடு. ஆ சரி, நான் க்ரீன் கலரே அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்து தலை ஃபுல்லாக அடிப்போம். ஐயோ, ஒரே பிளாக்கும் இருக்கிறது. கண்ணு மேலே படுது, கண்ணு தெரியுமான்னு தெரியலையே. ஆ சூப்பராக தெரியுது. கண்ணு மேலேயும் அடித்தாலும் அழகாக க்ளீனாக தெரியுது. மறுபடியும் இது ஃபுல்லாக அடிச்சுட்டு கடைசியாக வந்து நம்ம வந்து பிளாக் கலரில் கோட்டி கொடுப்போம். செம்மையாக இருக்கும். நடுவில் வேறு ஹார்ட் வேறு இருக்குதா? ஹார்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? ரெட் கலர் கொடுத்துப்போம். சரி, ஹார்ட்டை தவிர மீதி எல்லாத்துக்கும் க்ரீன் கலரே அடிப்போம். அப்போ தான் அழகாக இருக்கும். அதான் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்காங்க அந்த பிக்சரில். ஓகே, ஹார்ட்டை டச் பண்ணக்கூடாது. சூப்பர் சூப்பராக அடிச்சிட்டேன். ஓகேவா? சரி, க்ரீன் கலரு வந்து கையில் நான் அடிச்சிடுறேன். ரெட் கலர் யார் அடிக்க போகிறீங்க? சீக்கிரம் வாங்க, அவங்க அடிங்க ரெட் கலரு. ஏய், நான் தான் ரெட் கலர் ஃபுல்லாகவே நான் தான் அடிப்பானே. சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட்டுக்கு அழகாக ரெட் கலர் கொடுப்போம். இது என்ன ஹார்ட்டே காணோம். சரி, ஏதாவது ஒன்று ஹார்ட் ஷேப்பில் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து செரி இருக்கு பாரு மேலே. அந்த அந்த பிக்சருக்கு மேலே செரி இருக்குது, அதுக்கும் ரெட் கலர் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் டாட் வச்சா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் இருக்குது, அதுக்கும் ரெட் கலரே கொடுப்போம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் குட்டி குட்டியோண்டு இருக்கிறதுனால உடனே வெளியில் அடிக்கிற மாதிரி இருக்குது, உள்ள அடிக்கிற மாதிரியே இல்லை. சரி, அடிச்சாச்சு ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு பொம்மை இருக்குது. இந்த லிப்ஸ்டிக்லாம் லேடிஸுக்கெல்லாம் சைடில் தாடையில் வைக்கிற மாதிரி நான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிடறேன். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல? சரி சரி, செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே வைக்கலாம், எங்கே அடிக்கலாம்? நீ ஏடி கையல், எனக்கு கையை வலிக்குது. சரி சரி, நீங்கள் நகரு, நானே அடிக்கிறேன். எனக்கு க்ரீன் கலர் அடிக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி, இந்த பொம்மைக்கும் அழகாக க்ரீன் கலரே அடிப்போம். நடுவில் வேறு பேக்கெட் மாரி இருக்குது, அதில் ஏதோ பொம்மை மாரி இருக்குது. சரி, அதை விட்டுட்டு நம்ம அழகாக க்ரீன் கலரை சூப்பராக பண்ணும். ஆனால் என்ன தான் அடித்தாலும் ஆனால் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாவது வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் தான், இன்னும் சூப்பராக பெயிண்ட் அடிக்கலாம். அந்த பொம்மையை மட்டும் டச்சே பண்ணக்கூடாது, சூப்பராக அழகாக அடிக்கணும். அப்புறம் காலில் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கே அடிக்கலாம்? ஃபேஸில் அடிச்சிருவோம். வேறு கலர் கொடுத்தா நல்லாவே இருக்காது. ஏன்னா அது வந்து மேலே அந்த கொக்கடையில் மாரி இருக்குது. அதனால் மறுபடியும் ஃபேஸுக்கும் க்ரீனே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே எல்லோ கலர் கொடுக்க சொல்லுவோம். நல்லாயிருக்கும். ஏய் என்னப்பா, பப்ளு, சோனு, கயல் 3 பேருமே பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு யாருமே கொடுக்க மாட்டீங்களா? நான் எப்பதான் பெயிண்ட் அடிக்கிறதுப்பா? அடுத்து அந்த குரக்கடையெல்லாம் நான் தான் பெயிண்ட் அடிப்பேனே, நீங்க யாரும் அடிக்க கூடாது. கயல் உனக்கு இல்ல, ஏன்னா நீ பெரிய பொம்மையை அடிச்சிட்ட, சின்ன பொம்மையை அடிச்சிட்ட. இன்னொரு பொம்மை இருக்கு, அதை நான் தான் அடிப்பேன். வேற எதுவும் கலர் கொடுக்குற மாதிரி அந்த அளவு எதுவும் இல்லை. சரி சரி, எல்லாரும் கண்மணி கொஞ்சம் விட்டு கொடுங்கப்பா. அந்த பொம்மை ஃபுல்லாகவே கண்மணியே முடிக்கிட்டோம். பாவம்பா, நாம தான்ப்பா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கார்ட்டூன் கையிலே பண்ணட்டுமே. சரி வா, அடுத்தது யாரு? பப்ளு, நீ தான் அங்க கீழே வந்து ரெட் கலர் கொடுக்கணுமே, சீக்கிரம் வா. கையல், கிரீன் கலர் ஃபுல்லாக அடிச்சு முடிச்சிட்டியா? சரி, அடுத்தது அந்த ஹார்ட் மாரி இருக்க ஒரு பொம்மை இருக்கு போகிறான், அதுக்கு நான் இப்போ ரெட் கலர் கொடுக்க போகிறேன். ஐயோ, ஒரே சுகராக இருக்கு இடமே. சரி, சூப்பராக கொடுத்துருவோம். கொடுத்துட்டேனே. அதுக்கப்புறம் வாயில் கொஞ்சம் ரெட் கலர் கொடுப்போம். செம்மையாக இருக்குல்ல? ஏதோ ஒரு ஹார்ட் ஒன்று உடஞ்சி போயிருக்கு, அதுக்கும் நம்ம ரெட் கலர் கொடுப்போம். ஏன்னா ஹார்ட்னாவே ரெட்டு தானே, அதனால ரெட்டே கொடுத்துருவோம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல? செம்மையாக இருக்குல்ல? வேற எங்கே கொடுக்கலாம் ரெட்டு? எங்கேயும் கொடுக்க தேவையில்லன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்தது யாரு? கிரீன் கலர் கண்மணி, நீ அடி. அப்பாடி, இப்போ எது கிரீன் கலர் கொடுத்தீங்களே, சூப்பர். நான் இதுக்கப்புறம் சூப்பராக அடிக்க போகிறேன் கிரீன் கலரே. அழகாக அடிச்சுக்கிட்டே வருவோமா? செம்மையாக அடிக்கிறேன். சாஃப்டாக இருக்குப்பா. இந்த கிரீன் கலர் அடிக்க அவ்வளோ ஒரு அழகாக ஜாலியாக இருக்குது. பா, அடுத்த பெயிண்ட்டும் என்கிட்டே கொடுங்களாப்பா, நான் வேற கலர் எங்கேயாவது அடிச்சு விட்றேன். சூப்பராக இருக்குப்பா. ஹே, அடுத்த கலர் எல்லோ கலர் நான் தான் அடிக்கணுமே. நீங்கள் எல்லோரும் க்ரீன் கலர் ஆளுக்கு ஒரு கலரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எதை அடிக்கிறது? நான் இப்போ எல்லோ கலர் அடிக்க போகிறேன். அங்கே பாரு, குட்டி குட்டியோண்டு பூ போட்ட மாதிரி இருக்கு பாருங்க, அதில் வந்து நான் எல்லோ கலர் அடிக்க போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல? குட்டி குட்டியோண்டு சூப்பராக இருக்குது. இந்த சின்ன பொம்மைக்கு நான் தான் அடிப்பேனே எல்லோ கலர். எல்லோ கலர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிகிட்டே வரணும். தலையில் வேற படுது. ஐயோ, பார்த்து பத்திரமா ஜாக்கிரதையாக அடிக்கணும். சூப்பராக அடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து காலுக்கு வந்து ரெட் கலர் கொடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். ரெட் கலர் யார்? பப்ளு, நீ தான் வந்து கொடுக்கணும். ரெட் கலர் எடுத்துட்டு வா. ஏய், ஓகே ஓகே, நான் ரெட் கலர் எடுத்துட்டு வரேன். சூப்பராக இருக்குல்ல?
அழகா இருக்கு. இந்த கிரீன் வித் ரெட் செம்ம காம்பினேஷன். காலு ஷூக்கு மட்டும் ரெட் கலரு, அப்புறம் மூக்குக்கு கொஞ்சம் வச்சிடுறேன். அப்பதான் நல்லா இருக்குமே. வேற எங்க வைக்கலாம் ரெட் கலரு? எங்கேயுமே இல்லை. இதுக்கப்புறம் எனக்கு ரெட்டுக்கு வேலையே இல்லை. என்னோட கதை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் யார் அடிக்கணும்? இதுக்கப்புறம் வந்து கிரீன் கலர் கொஞ்சம் அது மாதிரி அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ளூ கலராக நான் அடிச்சுக்கிறேன். நல்லா இருக்குது கலரு. நானே அடிக்கிறேன். அப்புறம் எங்கே அடிக்கலாம்? அந்த சங்கு மாரி இருக்கு ப்ரோ, அதுலேயே அந்த ப்ளூ கலரே அடிச்சிரும். நல்லா இருக்கும். இதோட ப்ளூவுக்கு வேலை முடிஞ்சுது. என்னோட கதையும் முடிஞ்சுது. ரவுண்டு வச்சு பார்ப்போம் எல்லோவில். ஐயோ நல்லாவே இல்லை. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? வேற யார் அடிக்க போறீங்க கலரு? அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாமா? ஓகே ஓகே. அதுக்கு பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து கொஞ்சோண்டு க்ரீனும் ஒயிட்டும் கலந்துப்போம். அதுக்கப்புறம் ப்ளூ கொஞ்சம் கலந்துப்போம் லைட்டாக. அப்போ தான் அந்த பேக்ரவுண்ட் கலர் நல்லா இருக்குமே. ஏன்னா க்ரீனு நம்ம ஆல்ரெடி அடிச்சிருக்கோம். அந்த ஒயிட்டும் க்ரீனும் சேரும்போது அந்த க்ரீன் தான் வரும் லைட்டாக. அதனால நம்ம லைட்டாக ப்ளூவும் சேர்த்துப்போம். ப்ளூவும் சேர்த்து பேக்ரவுண்ட் கலரை அழகாக சூப்பராக முடிச்சிருவோம். செமையாக இருக்குது. ஒரு ஒரு பிக்சர்லேயும் வந்து டச்சே பண்ணக்கூடாது. அவ்வளோ அழகாக நுணுக்கமாக அந்த பேக்ரவுண்ட் கலரே கொடுக்கணும். சூப்பர். ஹே, பாதி நீங்க அடிங்கப்பா, மீதி பாதியை நான் அடிச்சிடுறேன்பா. சூப்பரா. அப்பாடி ஒரு வழியாக பேக்ரவுண்ட் கலரு கொடுத்து முடிச்சாச்சு. சூப்பராக இருக்குல்ல? அது ஒரு ப்ளூ கலர், இதெல்லாம் ஃபுல்லாக க்ரீனு எல்லோ, செம்மையாக இருக்குல்ல? சரி, அடுத்தது வந்து அவுட்லைன் கொடுப்போம். அழகாக சூப்பராக கொடுக்கணும். ரப்பர் லைன் கூட வெளில வரக்கூடாது. அழகாக அந்த கோட்டு மேலேயே கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இழுப்பி இழுப்பி செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. சூப்பராக பண்ணுங்க. ஏய், ஸ்கூல்ல வந்து நம்ம ஹோம்ஒர்க்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டென்ஷனாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் சும்மா தான் இருப்போம். அந்த டைமில் வந்து இதே மாதிரி பெயிண்டிங் காம்படிஷன்லாம் நடத்தினா சூப்பராக இருக்கும். மேம்கிட்ட கண்டிப்பாக பேசுங்கப்பா. கண்டிப்பா நம்ம எல்லாரும் மேம்கிட்ட பேசுவோம். இது மாதிரி ஜாலியாக வீட்டிலேயே இவ்வளோ ஜாலியாக இருக்குன்னா நம்ம ஸ்கூலில் வந்து எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம படிச்சுட்டு அழகாக எதுவுமே பெயிண்ட் ஒர்க்கு அதுமாரி பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மைண்ட்லாம் அப்செட் ஆகாத இருக்கும். ஓகே, நம்ம மேம்கிட்ட பேசுவோம். இது நடுவில் ஏதாவது பெயிண்ட் ஒர்க்கு காம்படிஷன் அதுமாரி ஏதாவது வைக்க சொல்லுவோம். சரி, இந்த பிக்சருக்கும் அழகாக பேக்ரவுண்ட் கலரு கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோம். சூப்பராக வந்திருக்குது. அதுக்கப்புறம் கண்ணு கொடுங்கம்மா. கண்ணு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் இந்த பிக்சருக்கு? வேற என்ன இருக்குது? ஐப்ரோ கொடுத்தாச்சு, வாய் கொடுத்தாச்சு, ஹார்ட் வச்சிருக்கான். ஹார்ட்டுக்கு ஒரு பிளாக் கொடுத்தாச்சு. சூப்பராக இருக்குல்ல? அடுத்தது ஸ்டாரு. ஸ்டார் பாரு, ஐயோ இலிப்பி இலிப்பி வந்துச்சு. சரி, ஏதோ ஒன்று நல்லா இருந்தால் சரி தான். அடுத்தது அந்த முயல் குட்டி மாரி இருக்கு பாரு, அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு இது கொடுப்போம். ஐயோ அழகாக இருக்குல்ல? ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு செம்மையாக இருக்குது. அதுக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பிக்சருக்கு கொடுப்போம். அழகாக பேக்ரவுண்ட்லேருந்து சூப்பராக அழகாக வந்திருக்குதுல? சூப்பராக நம்ம வரைஞ்ச பிக்சர் இன்னைக்கு செம்மையாக இருக்குது. ம். ஐயோ, இது என்னது? இது இழுப்பிட்டு இழுப்பிட்டு வருது. ஐயோ, ஒழுங்காவே பண்ணலையே. நம்ம இன்னைக்கு பிக்சர் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே கண்ணாரே விழுந்துச்சு போ. சரி, ஏதோ ஒரு பிக்சர் இன்னைக்கு செம்மையா பேக்ரவுண்டு கொடுத்தாச்சு, காலு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த வாலு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் உடஞ்சிருக்கு பாரு அதுக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம்? கண்ணு இருக்கு பாரு, கண்ணு வாய். ஐயோ, இதையும் சொதப்பிட்டனே. ஐயோ, பூச்சாண்டி மாரி இருக்குது. ஐயோ. ஏ பப்ளு, என்னது இது? பூச்சாண்டி மாரி இருக்குது. ஐயோ, எனக்கு அந்த பொம்மையை பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பாக வருது. ஏய், கிண்டல் பண்ணாதீங்கப்பா. நானே ஏதோ சொதப்பிட்டேன்னு ஃபீலிங்கில் இருக்கேன். நீங்கள் வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரி, லாலிபாப்பாவது ஒழுங்காக வரைவோம். ஏதோ என்னால் முடிஞ்சது இன்னைக்கு செஞ்சுட்டேன். வச்சு செய்கிறீங்க நீங்கள் என்ன. லைட்டாக தானே சொதப்பிச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சூப்பராக இருக்கு பாருங்க. ஐயோ, அந்த Black கலரில் மேலே கொடுத்தவொடனே சூப்பராக இருக்குல்ல? அடுத்தது வந்து செர்ரிக்கு ஒயிட் கலர் கொடுப்போம். ஒயிட் கலரும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த முயலும் சூப்பராக இருக்குது. வேற என்ன பண்ணலாம்? வேற வந்து நாம அந்த ஜிகு ஜிகுன்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டு மாதிரி இருந்தது. அது எங்க இருக்குது? அது இருக்கு பாரு. ப்ளூ கலர் ஒட்டினா எடுக்காது. சரி, பிங்க் கலரே ஒட்டி பார்ப்போம். ஒட்டுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஐயோ, ஒட்டவே இல்லையே, கீழே வந்துருச்சு. சரி, அடுத்த பிங்க் எடுப்போம். அடுத்த பிங்க் எடுத்து ஒட்டி பார்ப்போம். சூப்பராக இருந்தது. இது என்ன சின்ன பசங்களுக்கு வைக்கிற ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. சரி, இந்த இதில் ஒட்டி பார்ப்போமா? இதில் ஒயிட் கலரில் ஒரு பூ மாதிரி இருக்கு. அதை ஒட்டியாச்சு. நல்லா தான் இருக்குது இல்ல? அடுத்தது என்ன ஒட்டலாம்? லோட்டஸ் இருக்குது. லோட்டஸ் எடுத்து ஒட்டி பார்ப்போம். சூப்பராக இருக்குல்ல? வாவ், நம்ம இன்னைக்கு சூப்பராக அழகாக பெயிண்டிங் நல்லா பண்ணிருக்கோம். இதுமாரி ஸ்கூலில் வந்து இதுமாரி பெயிண்ட் காம்படிஷன் வச்சா சூப்பராக இருக்கும்.
ஏய் வாவ், செம்மையா இருக்குல. நம்ம குரூப்பா செஞ்ச பெயிண்டிங் இன்னைக்கு செம்மையா இருக்குது. சூப்பர்.